ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். நான் டாக்டர் சுல்தான் ஆரிஃபின். ஒரு மெடிக்கல் வீடியோஸ்க்கு நீ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நேச்சுரலா எப்படி நம்மளோட மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம பிரெயின் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்றது அண்ட் இன்ஃபர்மேஷனை ரீகால் பண்ற எபிலிட்டியை மெமரி பவர்னு சொல்லுவோம். இப்போலாம் நிறைய பேர் மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, குவாலிட்டியான ஸ்லீப், ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல், ஃபோன் டைம் கம்மி பண்ணிக்கிறது அண்ட் தண்ணி நிறையா குடிக்கிறது இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். என்ன ஃபுட் சாப்பிட்லாம்? எக், ஃபிஷ், நட்ஸு, கீரை வகைகள், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள், கர்ட், மில்க் இந்த மாதிரி நம்ம ஃபுட் எடுத்துக்கும் போது நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நல்லது. டெய்லி மார்னிங் சீக்கிரம் எந்திரிங்க. லோன்லினஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. டெய்லியும் ஒரு 30 மினிட்ஸ் புக்ஸ் ரீட் பண்ணுங்க. ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு தூங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. சுகர் அண்ட் ஜங்க் ஃபுட் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது பிரெயின் பவர் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஒரு அட்வைஸ் என்னன்னா, நிறைய சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் சப்ளிமெண்ட் எடுக்கிறது நல்லதில்லை. ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.